இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு இன்று விசாரணைக்கு. தெற்கு கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பலத்த காற்றினால் மியான்மருக்குள் பிரவேசிக்க அனுமதி கோரிய மீனவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை, கடற்றொழில் அமைச்சு. இம்முறை பெரும்போகத்திற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பிணை மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று மதியம் இடம்பெறவுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானியும் அரசு தரப்பில் பவானி சிங்கும் இந்த வழக்கில் ஆஜராகின்றமை குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட ஜெயலலிதா ஜெயராமிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி இந்திய ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட 4 சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு ஏற்கனவே 2 தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட ஜெயலலிதா ஜெயராம் பார்ப்பன அக்ரஹா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஜெயலலிதா ஜெயராம், சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகர் ஆகியோர் தமக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனுக்களும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. தெற்கு கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பலத்த காற்றினால் மியான்மருக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கோரிய மீனவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி DMRP திசாநாயக்க தெரிவித்தார். சர்வதேச கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்த பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும் DMRP திசாநாயக்க தெரிவித்தார். எவ்வாறாயினும் மியான்மர் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட சில இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ள போதிலும் அதற்கு வானிலைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். 31 படகுகளில் சென்றுள்ள சுமார் 180 மீனவர்கள் தமது உயிரை பாதுகாப்பதற்கு மியான்மர் கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரியதாக திக்வலையிலிருந்து அவர்களுடன் செய்மதியூடாக தொடர்பாளர் பரிமாற்றத்தில் உள்ள நதுன் தாரக தெரிவித்தார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் மியான்மருக்கான இலங்கை தூதுவர் HRPSரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இலங்கை மீனவர்களுடனான சில படகுகள் அந்நாட்டு கடற்பரப்பிற்கு அருகில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் நிலவுவதால் நாட்டின் கிழக்கு கரையோரங்களில் நாளை முதல் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்கள வானிலை அதிகாரி K. சூரியகுமாரனுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தோன்றியிருக்கின்ற இந்த தாளமுக்க பகுதி காரணமாக இலங்கையின் கிழக்கு கடல் பிராந்தியங்களிலும் கிழக்கு கரையோர நிலப்பிராந்தியங்களிலும் நாளை முதல் இதன் காலநிலையில் பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இது பின்னர் வடமேற்கு பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மீண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவு சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் முக்கியமாக வடக்கு கிழக்கு கடல் பிராந்தியங்களில்
பல பிரதேசங்கள் இடியுடன் கூடிய மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் ஊடான காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த பிராந்தியங்கள் இடையிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இம்முறை பெரும்போகத்திற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. அனுராதபுரத்தில் உத்தியோகபூர்வமாக நேற்று இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் நீர் விநியோகம் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்க முடியாதுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 30% வரை உயர்வடையும் வரை நீரை விநியோகிக்க முடியாதென பத்ரா கமலதாச சுட்டிக்காட்டுகின்றார். மழை நீரை பயன்படுத்தி முதற்கட்ட நடவடிக்கையில் முன்னெடுக்குமாறு விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் பாடசாலைகள் மற்றும் பெரிய பள்ளி வாசலினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று வழங்கப்படும் விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 11ஆம் தேதி சனிக்கிழமை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அமைச்சு அறிவித்துள்ளதாக அமைச்சின் முஸ்லிம் பாடசாலைகளின் அபிவிருத்தி பிரிவின் கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். புனித ஹஜ் பெருநாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.